வணக்கம் நண்பர்களே. நான் பேசும்போது எல்லாருமே என்னதான் பார்த்தாங்களா, நான் தவறா பேசிவிட்டேனா, என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் எப்போதுமே உங்களை பத்தியே நீங்க அதிகமா யோசிச்சிட்டே இருக்கீங்களா? அப்படின்னா இது செல்ஃப் கான்சிக்யூஷன் சைக்காலஜியாக கூட இருக்கலாம். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்ன அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஸ்பிக்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு என்று அதிகமாக நீங்கள் கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் செல்ஃப் கான்சிக்யூஷன்ஸ் சைக்காலஜின்னு சொல்கிறாங்க. இதில் பார்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு, அதாவது நம்மளுக்குள்ள ஒரு குறைந்த தன்னம்பிக்கை இருக்கு. அப்புறம் சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்குற ஒரு விமர்சனங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் சோசியல் கம்பேரிஷன் பண்றது, அப்புறம் நாம தவறுன்னு செய்வோம் பார்த்தீங்களா, அதில் வர ஒரு பயம், இது எல்லாம் தான் உங்களுக்குள்ள அப்படியே ஆழ்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இதுல தேர்ட் ஒன் என்ன கேட்டீங்கன்னா, இதனால உங்களுக்குள்ள என்னென்ன அறிகுறிகள் வருது, அதாவது சின்ன தவறுகளை நீங்க அதிகமா நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயம், மற்றவங்களோட வெளியே நின்று பேசுறது உங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் புதிய மனிதர்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவீங்க, அவங்க கூட போய் பழக மாட்டீங்க, இதெல்லாம் ரொம்ப சிரமமா நினைச்சுக்கீங்க. அப்புறம் ஒரு சமூக நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா தவிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க, எங்கேயுமே சமூக நிகழ்ச்சிக்கு போகவே மாட்டீங்க. இதுல பார்ட் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது, அதாவது உங்களுக்குள்ள ஒரு அனாக்சிட்டி ஃபார்ம் ஆயிருது. அப்புறம் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருது. நீங்க எதுலையுமே போய் கான்ஃபிடென்ட்டா ஒரு ஒர்க்கை எடுக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் இதனால தான் வருது. இதனால உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க இழக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு வர ஆரம்பிச்சிருது. இதனால உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளேயே உருவாக ஆரம்பிச்சிருது. இதுல 5th பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க எப்படி மாற்றலாம், அதாவது எல்லாருமே உங்களை பத்தி நினைச்சு கொண்டே இருக்க மாட்டாங்க. அதை நீங்க உங்களுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுல ஒரு சின்ன சோசியல் சேலஞ்சஸை நீங்க செய்ய ஆரம்பிங்க. தவறு செய்வதை எப்பவுமே ஏற்றுக்கங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எதா இருந்தாலும் ஏத்துக்க பழகிக்குங்க. உங்களோட பலங்களை எழுத ஆரம்பிங்க. அப்புறம் சோசியல் கம்பேரிசனை பயிற்சி பண்ணுங்க. இது உங்களோட முடிவை உங்களை பத்தி நீங்க நினைப்பதை விட மற்றவங்க உங்களை பத்தி குறைவா தான் நினைக்கிறாங்க. அதனால உங்களோட வாழ்க்கைய நீங்க அனுபவிக்க ஆரம்பிங்க. அதிகமா உங்களையே ஆய்வு செய்யறத நிறுத்துங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க முடிவா உங்களை பத்தி நீங்களே நினைப்பதை விட்டுட்டு மற்றவங்கள பத்தி நீங்க உங்களை பத்தி குறைவாவே நினைக்கிறாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அது உங்களோட வாழ்க்கையவே நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அதிகமா உங்களை ஆய்வு செய்யறத ஃபர்ஸ்ட் நீங்க நிறுத்த ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.